நிறைய பேர் முருகரை வழிபாடு எடுக்கிறவங்க இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு பால்குடம் ரெகுலராக எடுப்பாங்க. இல்லை, நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் யாரும் எடுத்தது இல்லாமல் நான் தான் இப்போ முருகரை வணங்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு நிறைய விஷயம் முருகர் பண்ணி கொடுக்குறாரு, நான் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, உங்களால் தொடர்ந்து அதை செய்ய முடியும் அப்படின்னா விரதம் இருங்க. இப்போ என் பக்கத்து வீட்டில் செய்கிறாங்க, என் ஃப்ரெண்டு செய்கிறாங்க, எதிர் வீட்டில் செய்கிறாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க செய்கிறாங்க அப்படின்னா உங்கள் மன தைரியம் கண்டினியூ பண்ண முடியுமா? குறைஞ்சது 3லேருந்து 5 வருடமாவது தொடர்ந்து செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கும் காலவிற்கும் செய்வீங்களா, நல்லது, ரொம்ப நல்லது, அதையும் செய்யலாம். இந்த பால்குடம் இன்கேஸ் எங்களால் பால்குடம் எடுக்க முடியலமா, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், அதை பண்ணுறோம், ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றவங்க பால் வாங்கிட்டு போய் முருகர் கோவிலில் கொடுங்க. அன்னைக்கு சிவன் கோயிலையும் கொடுக்கலாம், அம்பாள் கோயிலையும் கொடுக்கலாம், மகாலட்சுமி தாயார் கோயிலையும் கொடுக்கலாம், ஐயப்பனுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஐயப்பனும் அவதரிக்க திருநாள் அன்னைக்கும். ஏன்னா ஐயப்பனை வணங்க வணங்க நமக்கு சனி பகவானோட தாக்கம் குறையும். ஸோ ஐயப்பனுக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் முருகருக்கும் கொடுத்துட்டு பர்டிகுலராக வேலுக்கு அபிஷேகம் அன்றைக்கி பண்ணுவாங்க முருகர் கோவிலில். முருகருக்கும் அந்த வேலுக்கும் அபிஷேகத்துக்கு பால், அலங்காரம் பண்ணுறதுக்கு பூ, உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்கள். முடிச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே திரும்ப அகேன் கோயிலுக்கு போய் 6 நெய் தீபம் ஏற்றிட்டு முருகர்கிட்ட ஏதாவது ஒரே ஒரு திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயமா தான், நம்ம எல்லாம் கடவுள் போய் முன்னாடி போய் நின்று என்ன பண்ணுவோம், லைனாக லிஸ்ட்டு போட்டு கொடுப்போம். எனக்கு வீடு வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, என் பிள்ளை படிக்கணும், எனக்கு இது வேணும், அது வேணும், அது ஒரே ஒரு இப்போ என்ன எமர்ஜென்சி உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அந்த ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை மட்டும் முருகர்கிட்ட வைங்க. கண்டிப்பாக அடுத்த பங்குனிக்குள்ளே, அடுத்த பங்குனின்றது சிம்பிளான வேண்டுதலாக இருந்தால் அடுத்த மாதம் உத்திர நட்சத்திரத்துக்குள்ளேயே செஞ்சு கொடுத்துருவார். 6 நெய் தீபம் ஏற்றுங்க, ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து ஒரு தானம் கொடுங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.